தமிழகம் முழுவதும் நடக்கின்ற நவம்பர் 21 அன்று 4 தொகுப்பு சட்டங்களை மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்றது. இந்திய நாடு முழுவதும் இந்த சட்டங்களை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தொழிலாளர்கள் 90% தொழிற்சாலையிலிருந்து இந்த சட்ட தொகுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த சட்டமும் பொருந்தாது என்ற நடவடிக்கை என்பது இருக்கின்றது. தொழில் உறவு மசோதா என்ற அடிப்படையில் தொழிலாளர்கள் முறையிடுவதற்கான வாய்ப்பே பறிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்கள் எண்ணற்ற தொழிற்சாலைகள் வேலை செய்கின்றார்கள். எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தொழிலாளியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பது மோடி அரசால் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பெண் தொழிலாளர்களை ஆபத்தான தொழிற்சாலையில் பணியாற்ற சொல்வதும், இரவு நேர முறைப்பணிகளில் பாதுகாப்பின்றி பணிக்கு வர சொல்லுவதும் போன்ற நடவடிக்கையெல்லாம் இந்த சட்டத்தில் இருக்கின்றது. ஊதியம் என்பது ஒரு 178 ரூபாய் தரைமட்ட ஊதியம் என்று அறிவித்து அதற்கு மேல் கொடுத்தால் அது குறைந்தபட்ச ஊதியமாக மாறும் என்ற நடவடிக்கையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 93 அட்டவணை தொழில்கள் அழிக்கப்படக்கூடிய நிலையும், அதேபோன்று முறைசாரா நலவாரியங்கள் அழிக்கப்படக்கூடிய நடவடிக்கையும் இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய நிலையில் எண்ணற்ற கோடிக்கணக்கான முறைசாரா தொழிலாளர்கள் இந்த சட்டத்தின் பாதுகாப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கின்றது. ஓய்வூதியம் கிடைக்காது. இதுபோன்ற நடவடிக்கைகளை இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடக்கின்ற போது தமிழகத்திலும் இன்றைய தினம் டிசம்பர் 23 அன்று மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், திருத்தணி, மீஞ்சூர் ஆகிய இடங்களில் இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகின்றது. மீஞ்சூரில் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய எண்ணற்ற தொழிலாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பை செலுத்துவதற்காக அவர்கள் ஆப்சண்ட் ஆகி இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த 4 தொகுப்புகளையும் உடனடியாக மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்க்கின்றோம்.